வணக்கம் நண்பர்களே. சில நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த FT006 5.1 ரிமோட் கிட்டில் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி எப்படி மாற்றணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த 2 PF மட்டும் நம்ம மாற்ற சொல்லியிருப்போம். இப்போ என்ன இதுனா, சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு PF காட்டி இந்த PF எல்லாம் ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காக ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் 60 ஹெர்ட்ஸ் டிசைனிங் பண்ணுறதுக்கு 334 PF போட சொல்லியிருப்பேன். எந்த இடத்துலனா, இந்த C36 எடுத்துகிட்டு 334 PF போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த C34 எடுத்துகிட்டு 0.1 PF போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா, இப்போ 334 காட்டுற பாருங்க, 334 Kன்னு போட்டிருக்கு. இதில் பாருங்கள், இது 334 Jன்னு போட்டிருக்கு. இது அதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது வந்து 334 Kன்னு போட்டிருக்கு. இப்போ KJ இந்த மாதிரி சீரியல் பூராமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். வோல்ட்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். இது சில இதில் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. சில இதுலேயும் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட்டு தான் போட்டிருக்காங்க. இதில் 450 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 PFல வந்து அந்த 60 ஹெர்ட்ஸுக்கு டிசைனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி PF கிடச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து 334 J, அதான் நல்ல ரிசல்ட் இருக்குது. இது மாதிரி கிடச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 80 to 90 ஹெர்ட்ஸ் வேணும்னா நீங்கள் 224 PF நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த PF வேலையை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா சப்வூஃபர் பேஸ் கொஞ்சம் உங்களுக்கு கூட கிடைக்கும். இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ 2-3 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், ரிமோட் கிட் சீரீஸ்லேயும் இருக்கும், அதே மாதிரி போர்டு ரிவ்யூ ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு நிறைய நண்பர்கள் கண்ட்ரோலில் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. கண்ட்ரோலில் பொறுத்தளவுக்கு இந்த PT2351 பொறுத்தளவுக்கு கண்ட்ரோலில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. இது வந்து PF வேலி மாற்றி தான் நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். அது மாதிரி சுவிட்சு டைப்பில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இது அவங்க கேட்டனால ஷார்ட்டாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணேன். நன்றி, வணக்கம்.